பெரும்பாலான நபர்களுக்கு உம்ரா செய்யும் போது அங்கே நம்ம என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களும் நான் சொல்கிறேன். முதல்ல இஹ்ராம் அணிச்சிட்டு போயிட்டு காபா வசதி தவாஃப் பண்ணுவோம் 7 சுற்று. முடிஞ்சதும் மக்காமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இறைவன் தன்னுடைய தோழன் என்று அறிவிக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத இடத்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அவ்வாறு தொழுது முடித்த பின்பு அவர்கள் அதற்கு அருகே உள்ள சயி என்று சொல்வார்கள். சயி என்றால் தொங்கோட்டத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னா, இறைவன் தன்னுடைய தோழன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னால அவங்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் வேண்டி சஃபா மலைக்கும் மருவா மலைக்கும் இடையேயான அந்த தூரத்தை ஓடி ஓடி வந்ததை நினைவு கூறும் விதமாக அங்கே உலகத்தில் உள்ள கோடான கோடி முஸ்லிம் ஆண்கள் அவர்கள் மத்தியில் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் உயர்ந்த அதிகாரத்தை உடையவனாக இருந்தாலும் சரி அதிகாரமே அற்றவனாக இருந்தாலும் சரி, அவன் கருப்பனாக இருந்தாலும் சரி வெள்ளையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கல்வி பெற்றவனாக இருந்தாலும் சரி கல்வி பெறாதவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய தியாகத்தை போற்றும் வகையில் அங்கே குறிப்பிட்ட தூரத்தில் தன்னுடைய தோல் புஜங்கள் குலுங்கும் வகையில் ஆண்கள் ஓடோடி போக வேண்டும். இது இஸ்லாம் கட்டளையாக்கி இருக்கிறது. உம்ரா செய்யும் போது அங்கே பெண்கள் நடப்பார்கள். இதை பற்றி யார் நம்ம பேசணும்? நம்ம தான் பேசணும். இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவு உரிமை வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தான் ஒவ்வொரு இஸ்லாம் என்பது கான்செப்ட் பேஸ்டு. இந்த கான்செப்டை நம்ம முதல்ல உள்வாங்கினா தான் நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து வைக்க முடியும். அப்போ ஒரு பெண்ணினுடைய தியாகத்தை போற்றும் வகையில் வழிபாட்டு உரிமையில் இறைவன் எவ்வாறு உரிமைகளை நமக்கு பெண்களுக்கு வழங்குகிறான் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம்.